ஹாய் காய்ஸ், வெல்கம் அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லு டாடி. ஹாய். ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்களோட சின்ன ரொட்டீன் ஒர்க்கு அப்படியே சும்மா சொல்லலான்னு ஒரு சின்ன வீடியோவை எடுத்து உங்ககிட்ட போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனக்கு காலையிலேருந்து ஹெல்த்து சரியில்லைங்க. ஸோ ஃபுல் டே காலையிலேருந்து நான் படுத்துகிட்டே இருந்தேன். ஆல்ரெடி நான் கொஞ்சம் தூங்குவேன், அது வேறு விஷயம். பட் இன்றைக்கி சுத்தமாக உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் முடியல. அதனால் சதீஷ்க்கு இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா காலையில் நான் சமைக்கவே இல்லை, வெளியில் தான் சாப்பிட்டோம். மதியமும் பார்த்தீங்கன்னா வெறும் கஞ்சி. எப்படி இருந்த சதீஷ் அந்த கஞ்சி? ரொம்ப சோகமா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ண, இவ்வளோ வாய்க்குள்ள பேசுனா எப்படி கேட்கும்? கொஞ்சம் சத்தமாக சொல்லணுமா இல்லையா? ரொம்ப சோகமா இருந்தது. வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டேன். கேக்குதுங்களா? இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அல்லது ஆற்றுக்கு குளிக்கவா போகிறீங்க, காலையிலே சாப்பிட்டுட்டேன், அந்த மாதிரி இருக்குது சதீஷ் இப்போ சொன்னது. சத்தமாக பேசுனா தானே கேட்கும். இப்போ சத்தமாக பேசணும்ல. பேசுறேன். சரி. காதுல ஒரு புனலை வச்சுக்கோங்க. யாரு காதுல? உன் காதுல. ஏன் காதுலையா? அப்பதான் சத்தமா கேட்கும். அதெல்லாம் வைக்க முடியாது. அவ்வளவு சத்தமா கேட்கும். அவ்வளவு மெல்லவா கேட்கணும்? பின்ன சத்தமாக தான் கேட்கணும், சத்தமாக தானே பேசணும். இதுவே ஒரு விளாகாக மாறிடுது இப்போ வீடியோவா. ஸோ அதுதாங்க உங்ககிட்ட சொல்ல. யாரோ மேலே ஏறி வராங்க. வா இங்கே பாருங்கள், நம்ம டாம்ஸி. என்ன எப்போ பார்த்தாலும் நீங்கள் மட்டும் வீடியோவில் காட்டிக்கிட்டே இருக்கீங்க, என்னெல்லாம் காட்ட மாட்டீங்களா? அப்போ நான்லாம் இந்த வீட்டில் ஒரு மனுஷி இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க டேடிக்கிட்ட உட்காந்துருக்கா, அந்த மேலே உட்காந்துட்டா. அவளுக்கு ரொம்ப பாசங்க. இவ்வளோ மாதிரி ஒரு 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 பப்பியை பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு மெச்சூரி இவளுக்கு. நம்ம எது சொன்னாலும் அவளுக்கு உடனே புரியும். ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இவ காடு கொடுத்த கிஃப்ட். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்ட். இது அவள் சடனாக வந்துட்டு உட்காந்துருக்கா. அவங்க டேடி மேலே எப்படி பாசமாக பார்த்துட்டு இருக்க பாருங்க, தெரியுதா? பாருங்க, ரொம்ப தெரிகிறதா ரொம்ப பாசமான ஒரு பொண்ணுங்க இவ. எது சொன்னாலும் உடனே புரிஞ்சுக்குவா. ரொம்ப அன்பாக இருப்பா ரெண்டு பேர்கிட்டையுமே. அது மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்டையும் அன்பாக இருப்பா. அது தெரியாதவங்கன்னா தான் அவங்கக்கிட்ட போகவே மாட்டாள். அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஸ்மார்ட் இவங்க. இவங்களுக்கு கூட இன்னும் நான் சமைக்கவே இல்லை. நான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும். அவங்க வந்து ஃபுல்லாக நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான்வெஜ் வாங்குறதுக்காக போகணும். அதுக்குள்ளே ஒரு வீடியோ உங்ககிட்ட போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். உடம்பு சரியில்லைன்றதுக்காக பெட்ஷீட்லாம் இழுத்து போத்திக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேன்னா, எப்பவும் போல தான் இருப்பேன். எனக்கு ஃபீவர்னால் கூட அவ்வளோ தெரியாது. சில நேரம் தெரியும், சில நேரம் தெரியாது. பட் இன்றைக்கி கொஞ்சம் முடியலை. ஸோ உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீடியோவுக்கு 2 லைக் போடணும். 2 லைக் போட்டால் போதும் சொல்லிட்டேன். சதீஷ் அதெல்லாம் போட்டிருக்கேன். இல்லை, ஒரு லைக் நான் போடுவேன், ஒரு லைக் வேறு போடுவேன். 2 லைக் முடிஞ்சு. அந்த 3ஆவதாக ஒரு லைக் போட்டீங்க. எங்கே இருக்கீங்க மகாபிரபு? மகாபிரபு இங்கேயே வந்துட்டீங்களா? அப்படி இருக்குது. அப்படி தானே சதீஷ் சொல்ல வரீங்க? அப்படி தானே. சரி, ஓகே. தேங்க்யூங்க. பாய், டேக் கேர். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் ஃபன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதே தலைவருக்கு. ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாதான் எல்லாருக்கும் வீடியோ போட்டால் டக்குன்னு வந்து பாஞ்சி வரும். ஆமாம் ஆமாம், வேகமாக வரும்.